நாமக்கல் ராசிபுரம் தனித்தொகுதி. ராசிபுரம் தனித்தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவில் அமைச்சர் மதிவேந்தனுடைய தொகுதியாக இது இருக்குது. பாஜகவில் எஸ்டி பிரேம்குமார், அதாவது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியில் இந்த தொகுதி வந்து பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது. நாம் தமிழர் கட்சியில் சசிகலாவும் தாவேகால லோகேஷ் தமிழ்ச்செல்வனும் களத்தில் இருக்கிறாங்க. இதில் வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு தொகுதியாக ராசிபுரம் மாறி இருக்கிறது. அதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, முன்னாள் சபாநாயகர் தனபால் அவருடைய மகன் லோகேஷ் தனபால் அவர்களும் வந்துட்டு அவர் தாவேகால இணைஞ்சு இந்த தொகுதியில் வந்து அவர் போட்டியிடுறாரு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சர் மதிவேந்தனுக்கு கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு சூழல் தான் நம்ம சர்வே முடிவுகளில் வந்திருக்கு. அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ ஆளுங்கட்சி பணபலம் ஆகியதான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. புதிய பேருந்து நிலையம் சம்பந்தமான ஒரு சர்ச்சை இருக்குது. அந்த சர்ச்சை வந்துட்டு தொகுதிக்கு உள்ளால அவருக்கு ஒரு எதிர்ப்பு அலைகளையும் உருவாக்கியிருக்கு. இந்த எதிர்ப்பு வாக்குகளை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாவேகாவினுடைய லோகேஷ் பெரும்பாரியா கைப்பற்றாரு. அவருக்கும் களத்துல ரொம்ப வேகமா செயல்படுறத பார்க்க முடியுது. அதே நேரத்துல இங்க மதிவேந்தன் முந்துறதுக்கான காரணம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாஜக இங்க களம் நிற்கிறதுங்கிறதும், அதே மாதிரி எஸ்டி பிரேம்குமார் அப்படிங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தாக்கத்தை வந்து களத்துல ஏற்படுத்த முடியல. நம்மளுடைய சர்வே முடிவுகள்லையும் கிட்டத்தட்ட அதுதான் பிரதிபலிச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனா முதலிடத்துக்கு மதிவேந்தன் முன்னாடி வந்தாலும் இரண்டாம் இடத்துக்குமான போட்டியில வந்துட்டு தாவேகா இங்க இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் ஏன்னா பெரும்பான்மையான தொகுதிகளில் வந்து நம்மளுடைய சர்வே முடிவுகள்ல தாவேகா மூன்றாவது இடத்துக்கு வராங்க. ஆனா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்துக்கான போட்டியில இருக்கிறாங்க. பட் இந்த ரெண்டு பேருக்குமான போட்டியில வந்துட்டு திமுக அமைச்சர் வந்து இந்த தொகுதியில முந்துவதற்கான சூழல் தான் இன்னைக்கு தேதிக்கு இருக்குது.